ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பில் புது புக்கில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதற்கான புகழ்பெற்ற நடனங்கள் பற்றி ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஜிகேலையும் கொஸ்டின் வரலாம். அப்படி போக இல்லைன்னா சைக்காலஜிலையும் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். சைக்காலஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் அசாமுக்கு பிஹு அப்படின்னா பஞ்சாபுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நடனத்தை வச்சு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியும் கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜிகேல வந்து மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கு ஆப்ஷன் வந்து கேரளா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டோட என்னென்ன புகழ்பெற்ற நடனம் அப்படின்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்தது. கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம், அதாவது கதகளி அடிப்பாங்கள்ல அந்த இது மோகினி ஆட்டம், தெய்யம். பஞ்சாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்க்ரா, அதுக்கு வந்து பஞ்சாபோட மாநிலத்துக்கு வந்து அதோட புகழ்பெற்ற நடனம் பார்த்தீங்கன்னா பங்க்ரா. ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தும்ஹல். குஜராத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பா தாண்டியா. இந்த குஜராத்துக்கு வந்து நீங்கள் எப்படி வச்சுங்க பார்த்தீங்கன்னா தாண்டியா ஆட்டம் வாடா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று உண்டு. அதில் குஜராத் அப்படின்னு சொல்லி வேர்டு வரும். ஸோ அதை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ராஜஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடனம் பார்த்தீங்கன்னா கல்பேலியா கூமர். அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு ராசலீலா சோலியா புகழ்பெற்ற நடனம். அசாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹு. இதுக்கு எப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அசாமில் உள்ளவங்க எல்லாருமே பிகு பண்ணுவாங்க, ரொம்ப பிகு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கு எப்படி வச்சுக்கணும்னா ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப பனி அடிக்கும், பனிக்குள்ளே போனால் எனக்கு தும்மல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கேரளாவுக்கு மோகினி ஆட்டம். மற்றதுக்கு நீங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 6ஆம் கிளாஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிகே அல்லது சைக்காலஜி ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே 6ஆம் கிளாஸ் புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளின் வந்து கணக்கெடுப்பின்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2001 கணக்கெடுத்திருக்காங்க. அதன்படி ஹிந்தி வந்து முதல்லையும் தமிழ் வந்து 5ஆவது இடத்துலையும் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னா இதில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் தமிழுக்கு எத்தனையாவது இடம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லாட்டி முதலிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டுமே உங்களுக்கு கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு, ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.